இரண்டாவதாக அல்-மஸ்ஜித் நபவி மதீனா முனவ்வரா குத்பா ஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி ஹஃபிظஹு தந்தார்கள். சிறுபிராயம் தொட்டு வயோதிபம் வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் எப்படி தொடர்கிறது என்ற அந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் அடைய வேண்டிய படிப்பினைகள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனிலே, அல்லாஹ் எப்படிப்பட்டவர்களை படைத்தான்? பலகீனமாக, குழந்தைகளாக. அந்த பலகீனத்துக்கு பின்னால் கொஞ்சம் சக்தி உள்ள ஒரு பருவம் வாலிப பருவம். அந்த வாலிப பருவம் ஒரு வலுவான ஒரு உறுதியான பருவம். அதற்கு பின்னால் வயோதிபம் என்ற மீண்டும் ஒரு பலகீனம். பிறக்கும் பொழுது ஒரு பலகீனம், வாலிப பருவம் ஒரு சக்தி, அந்த சக்திக்கு பின்னால் மீண்டும் வயோதிபம், அதுக்கு பின்னால் நரை என்று ஆரம்பிக்கிறது. அல்ல நாடியவை படைக்கிறான். அவன் அனைத்தையும் அறிந்தவன், ஆற்றல் மிகுந்தவன். ரோம் சூரத்துர் ரோம் 54வது வசனம். எனவே இது வாழ்க்கை பயணத்தை சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்கின்ற ஒரு குர்ஆன் வசனம். அழகான வார்த்தைகள், கருத்தாளமிக்க சொற்பிரயோகங்கள், வாழ்க்கை பயணத்தை வரைந்து காட்டுகிறது. சிறுபிராயம் பலகீனம், வாலிப பருவம் சக்தி வாய்ந்தது வலுவானது, மீண்டும் வயோதிபம் பலகீனம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான வாழ்க்கை பயணத்தை எடுத்து காட்டுகின்ற அந்த நோக்கம், மனிதன் தான் பலகீனமான உணர வேண்டும். எப்பொழுதுமே ரப்பின் பக்கம் எந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றாலும் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் பலகீனமானவன், இறைவனின் பக்கம் தேவையுள்ளவன் என்று சொல்லி அல்லாஹ் வலியுறுத்துகிறான். எனவே நிலைமைகள் மாறி மாறி பலகீனம் சக்தி என்று மாறி மாறி வருவது அல்லாஹ்வுடைய முடிவின்படி, விதியின்படி, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. நாடியதை நாடிய முறைப்படி அவன் செய்வான். அவனின் பக்கம் அனைத்தும் சென்றடைய வேண்டும் என்று விளங்க வேண்டும். எனவே முதலாவது பகுதி சிறுபிராயம். வாழ்க்கை புத்தகத்திலே முதல் பக்கமே சிறுபிராயம். அது உண்மையிலே எந்த குற்றமற்ற ஒரு தூய்மையான ஒரு பருவம், அதே போன்று பொறுப்புக்களற்ற பருவம், எல்லோரும் அன்பு காட்டுகின்ற பருவம், அல்லாஹ் கருணை காட்டுகின்ற பருவம். மிகவுமே தன்னுடைய விஷயத்தில் எந்த விதமான எதற்கும் தான் சொந்தக்காரர் அல்ல, குழந்தையாக இருப்பார். அவர் தான் பிறருடைய குழந்தையாக இருப்பார். எல்லா உள்ளங்களும் அவரை நேசிக்கும். சூழ உள்ளவர்களெல்லாம் பாசம் காட்டுவார்கள், கருணை காட்டுவார்கள். எல்லா கரங்களும் அவரை பாதுகாக்கும். சில குழந்தைகளால் ஆபத்துக்களில் உதவி செய்யும், அவருக்கு இலகுபடுத்தி கொடுக்கும், அவருடைய சிரமங்களை அகற்றி வைக்கும். குழந்தை அல்லவா? எனவே அது உண்மையிலே இறைவனுடைய ஒரு மிக ஆழமான ஒரு நிர்வாகம், ஒரு நெறிப்படுத்தல், அது ஒரு முகாமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன குழந்தையை பல விடயங்கள் இந்த ஆபத்தில் பாதுகாக்கிறான், சகல விடயங்கள் எல்லாம் உதவி செய்கிறான். தெரியாத சில வேளை சில அந்த குழந்தைகளுடைய சில பெரும் ஆபத்து வருவதை கட்டத்தில் குழந்தைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மேற்பார்வை. எனவே இப்படியான பலகீனத்திலிருந்து ஒரு சக்தி வாலிபம், மீண்டும் பலகீனம் என்று நிரந்தர பலகீனம் மௌத் என்று அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி ஞானங்களுடைய வாசல்களை திறந்து கொடுக்கிறான். அவருக்கு செவிப்புலன், விளக்கங்கள், பகுத்தறிவுகள், பார்வை, சிந்தனா சக்தி, உள்ளம் எல்லாம் கொடுத்து அவர் கற்றுக்கொள்கிறார், ஞானங்களை பெறுகிறார், அவர் அடைகிறார், சாதிக்கிறார் என்று வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. அவர் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதை மறக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு என்பதை மறக்கக்கூடாது, எல்லாமே அல்லாஹ் தந்தது என்பதை மறக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத நிலைமையில் தான் தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து உங்களை வெளியாக்கினான். எப்படி சொல்கிறான்? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாதவர்களாகத்தான் நீங்கள் பிறந்தீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் செவிப்புலனை, கல்வி சாதனங்கள் எல்லாமே, கல்விக்கு உஷாத்துணையான உறுப்புகள், செவிப்புலனை தந்தான், கேட்டு படிக்கிறீர்கள். அபுசார் பார்வையை தந்தான், பார்த்து கற்கிறீர்கள். அதேபோல் அல்லாஹ் ஃபீதா சிந்தனா சக்தியை தந்தான், சிந்தனா ஆற்றல் பெறுகிறீர்கள். நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? இதை தந்த இறைவனை மறக்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? சூரா 4:8 இந்த யதார்த்தம் உள்ளங்களில் ஆழமாக பதிய வேண்டும். இது இறைவனுக்கு நாம் துதி செய்கின்ற, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்லொழுக்கம். எனவே அது ஆழ் மனதிலே பதியப்பட வேண்டும். இறைவனின் பக்கம் தேட்டமுள்ளவருடைய பணிவின் அடையாளம். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை வைத்து, படிப்பை வைத்து அவன் அடந்தேறக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது. அதே போல் தன்னுடைய சக்தியை வைத்து ஏமாந்து விடக்கூடாது. எப்பொழுதுமே உச்சம் தொட்டாலும், எந்த துறையிலே சாதித்து உச்சம் தொட்டாலும், சாதனை படைத்தாலும், அவனுடைய எந்த நிலைமையிலும் அவன் எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு அசைவு உடம்பிலே நியாமத், அது நன்றிக்கு உரித்தானது. ஒவ்வொரு அசைவும் அது நன்றிக்கு உரித்தான ஒரு அருட்கொடை. எப்பொழுதுமே பணிந்து நடக்க வேண்டும். அடியான் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அவன் இறைவன் பக்கம் தேவை உள்ளவன், எவ்வளவுதான் உயரப்பறந்தாலும் இறைவனின் பக்கம் தேவை உள்ளவன். எனவே இறைவனின் அருள் அவனுக்கு தேவை. எல்லா காலங்களிலும், எல்லா நிமிடங்களிலும், வாழ்க்கை முழுக்க இறைவனுடைய அருட்கொடை. எனவே ஒரு இறைவன் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் தன்னை
புகழ்வதற்கு தகுதி வாய்ந்தவன். எனவே அல்லாஹ் தேவையற்றவன் என்னாலும் நாம் அவனை புகழ்வது நமக்கு நலவாக அமையும், நாம் அவன் பக்கம் தேவையுள்ளவர்கள். எனவே அந்த சிறுபிராயத்துக்கு பின்னால் ஒரு வலுவான பருவம், திடகாத்திரமான பருவம் வாலிப பருவம். அதே வசனம் தொடர்கள். அது வாலிப பருவம் உண்மையிலே சக்தியின் உச்சகட்டம், வாழ்க்கையின் ஒரு செழிப்பான பகுதி. உண்மையிலே சக்சஸ் அடைவதற்கான, வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல எதிர்கால திட்டமிடக்கூடிய ஒரு பகுதி, எதிர்காலத்துக்கு ஒளியூட்டக்கூடிய அப்படியான ஒரு பகுதி. எனவே அதிலே சக்திகள், நம்முடைய வளங்கள், ஆற்றல்கள் மிகவும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு இளங்கக்கூடிய பகுதி, நல்ல பணி செய்யக்கூடிய பகுதி, நல்ல ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவோமே, பிரயத்தனம் காட்டி முயற்சித்து பல விடயங்களை சாதிக்க வேண்டிய பகுதி தான் வாலிப பருவம். எனவே இந்த கட்டத்திலே மிக வாழ்க்கை பயணத்திலே அழகிய வரலாறு, நம்முடைய பயோடேட்டா வரையப்பட வேண்டும், அது நம்முடைய டயரி எழுதப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வாலிப பருவம் என்பது ஒரு தொகுக்கப்பட வேண்டிய ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். எனவே அது பெரும் நவீன, அதாவது நாகரிகத்தின் சிகரமாக திகழ வேண்டும். நாட்டு தாயகத்துக்கு அது எப்பொழுதுமே ஒரு உறுதுணையாக அமைய வேண்டும் வாலிப பருவம். அதே நேரம் எந்த உம்மத்தும் எந்த சமுதாயமும் வாலிபர்களுடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் எழுச்சி பெற முடியாது. தெளிவாக சொல்கிறார். வாலிபர்கள் மார்க்கமயப்படுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டு வாலிபத்தை பயனுள்ளதாக கழிக்கின்ற பொழுது நாட்டுக்கு நல்ல பிரஜையாக, குடும்பத்துக்கு நல்ல பிரஜையாக, உலகத்துக்கே ஒரு நல்ல நட்பிரஜையாக இருக்கின்ற பொழுது அந்த சமூகம் எழுச்சி பெறும். சமூக எழுச்சியில் வாலிபர்களுக்கு பெரும்பங்குண்டு. வாலிப பருவம் ஒரு ஒளிமயமான பருவம். அதே நேரம் அந்த சந்தேகமில்லை, இந்த வாலிப பருவம் எப்பொழுதுமே மார்க்க நிழலிலே மார்க்கப்பற்றோடு வீர்நடை போடுகின்ற பொழுதுதான் இது நடக்கும். மார்க்கப்பற்றோடு, பண்பாடுகளோடு, கலாச்சாரங்களோடு, இஸ்லாமிய விழுமியங்களோடு, நல்லொழுக்கத்தோடு, கட்டமைப்போடு வாலிபர்கள் செயல்படுகின்ற பொழுது சமூகம் எழுச்சி பெறும். ஊருக்கு பெருமை, வீட்டுக்கு பெருமை, வீட்டுக்கு நாட்டுக்கென்று அவர்கள் சாதனை படைத்து பெருமை சேர்ப்பார்கள். எனவே உயர்ந்த கீர்த்தி மிகு வாழ்க்கை, மாண்பு மிகு வாழ்க்கை எதிர்காலத்தில் அவர்கள் அடைவார்கள். ஊருக்கு சேவர்கள் இருப்பார்கள், நாட்டுக்கு சேவர்கள் இருப்பார்கள், அடியார்களுக்கு நற்சேவை புரிவார்கள். எப்பொழுதுமே தன்னுடைய வாலிபத்தை வீணாக்கியவர், பாழாக்கியவர், பாவங்களிலே கழித்தவர், அவருடைய வாழ்க்கையை முழுக்க பாழாக்கியவர். வாலிபத்தை மிஸ் பண்ணியவர், வாழ்க்கையை மிஸ் பண்ணியவர். வாலிபத்தை லொஸ்ஸாக்கியவர், இழந்தவர், வாழ்க்கையை இழந்தவர். எனவே வாலிப பருவம் எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற பருவம், எதிர்காலத்தில் சரித்திரம் படைக்கின்ற பருவம் என்ற அழகான புத்திமதிகளை கத்தீப் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறார்கள். எனவே வாலிப பருவம் தான் நமது ஆய்விலே கழிகின்ற மிக உன்னதமான, மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு பருவம். எனவே அதை நலவுகளிலே பயன்படுத்தியவர், பயனுள்ளதாக கழித்தவர், எப்பொழுதுமே நல்ல ஒரு சான்றை, அடிச்சுவடை, தனக்கான ஒரு தீமை, தனக்கான ஒரு லோகோவை, தனக்கான ஒரு அடையாள சின்னத்தை அவர் சமூகத்திலே பதித்துவிட்டு போவார். அவர் மரணித்தாலும் அவர் வாலிப காலத்து சேவைகள், சாதனைகள், அவர் செய்த நட்பணிகள் பிரார்த்தனைகளிலே, மக்களுடைய நாவுகளிலே, உள்ளங்களிலே அது ஒலித்து கொண்டே இருக்கும். எனவே அது வாழ்க்கையில் ஒரு பழுத்த ஒரு கனி போன்றது வாலிப பருவம். வாலிப பருவத்தில் விதைக்கின்ற, அங்கே நடுகின்ற, அங்கே நாட்டுகின்ற மரம் எதிர்காலத்திலே அவர் மூத்தவராக மாறிய பிறகு பிற்கும் கனியாக, ஒரு கனி போன்று, ஒரு முத்தி பழுத்து அழகான ருசியான ஒரு கனி போன்று அது மாறும். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விடயம் அல்ல வாலிப பருவம். அது ஞாமத்தாக புரியாவிட்டால் தண்டனையாக மாறும், அருட்கொடை சாபமாக மாறும், தண்டனையாக மாறும். எனவே வாலிப பருவம் சரியாக அமைக்கப்படாவிட்டால் சீர்குலைவு ஏற்படும். சீரமைப்பு இல்லாவிட்டால் பின்னால் சீர்குலைவு ஏற்படும். தீனோடு இருந்தால் சீரமையும், மார்க்கமில்லாவிட்டால் சீர்குலையும். அருள் எப்பொழுது மார்க்கமயப்பட்டால், மார்க்கப்பற்றோடு வாலிபர்கள் இருந்தால் அருள். அதே நேரம் மார்க்கப்பற்றை விட்டும் தொழுகை கிடையாது, குரான் கிடையாது, திக்ர் கிடையாது, தக்குவா கிடையாது, பேணுதல் கிடையாது, ஹலால் ஹராத்திலே பக்குவம் கிடையாது, பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது கிடையாது என்றால் அது தண்டனையாக மாறும் சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே இஸ்லாமிய பண்புகளை விழுமியங்களை விட்டு வாலிப பருவம் நீங்கி விடும், வேறு திசையில் பயணிக்கும் என்றால் சீர்குலைவு ஏற்படும், தண்டனையாக மாறும். ஷைத்தானுடைய வலைகளுக்கு அகப்படக்கூடிய நிலைமைகளும் உண்டாகலாம். எனவே அந்த சக்திக்கு பின்னால் ஒரு சக்தி. அப்போ சக்தி என்பது பலகீனத்துக்கு பின்னால் ஒரு சக்தி. அந்த சக்தி என்பது வெறும் உடல் பலம் மாத்திரமல்ல, அது அறிவு பலம், கல்வி வலிமை, அனுபவ வலிமை,
அதே போன்று கல்வி ஆற்றல், அனுபவத்தினால் பெறுகின்ற ஆற்றல் எல்லாமே வரும். உடம்பு பலம் மாத்திரம் அல்ல. எனவே அது எப்பொழுதும் அது ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் வர முடியும். உயர்ந்த லட்சியங்கள் மூலம் வர முடியும். தூர நோக்குகள் மூலம் வர முடியும். எப்பொழுதுமே மன தைரியத்தின் மூலம் வர முடியும். என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் என்ற மன உறுதியின் மூலம் வர முடியும். எப்பொழுதுமே ஒரு சக்தி வாய்ந்தவருடைய ஒரு உடல் அமைப்போ, உடம்பிலே சக்தி பயில்வான், உடம்பிலே நல்ல உடம்பை மெயின்டைன் பண்ணுகிறார் என்றாலும் அவர் எப்பொழுதுமே பலகீனமாக இருப்பார். உள்ளத்திலே உடம்பு சக்தியாக இருக்கும், உள்ளம் பலகீனம். உள்ளத்திலே தைரியம் இல்லை, உள்ளத்திலே லட்சியம் இல்லை, உள்ளத்திலே குறிக்கோள்கள் இல்லை. உடம்பை நல்ல முறையிலே அவர் கையாள்வார், மெயின்டைன் பண்ணுவார். அவர் அல்ல நான் சொல்வது. உடம்பிலும் சக்தி வாய்ந்தவர் தான், தைரியம் உள்ளத்திலும், அவர் உள்ளமும் வலிமையானவர். எனவே எதையும் உடம்பை மாத்திரம் மெயின்டைன் பண்ணுகின்றவர் உள்ளத்தை ஆன்மீக ரீதியாக வலுப்படுத்தாதவர் எதையும் சாதிக்க மாட்டார். எந்த பயனுள்ள பணிகளையும் செய்ய மாட்டார். அவரால் எந்த நலவும் கிடையாது. அவருடைய வாலிபத்தை வீணாக்குவார். அவர் மற்றவர்களின் பக்கம் ஒவ்வொரு விடயங்களுக்கும் தேவைப்படக்கூடியவராக மாறுவார். தன்னையே கட்டி எழுப்ப முடியாமல் இருப்பார். சுய கட்டமைப்பிலே அவர் ஃபெயிலாக இருப்பார். எப்பொழுதுமே தன்னை ஒரு நல்லவராக, ஒரு தைரியசாலியாக, ஒரு ஆத்மீக துறையிலே ஈடுபடக்கூடிய அமைப்பிலே தன்னையே சீரமைப்பதற்கு இயலாதவராக இருப்பார். எப்படி அவர் எதிர்காலத்தை சீரமைப்பார் என்று கேட்டுவிட்டு, எப்பொழுதும் இப்படியான உண்மையான ஆற்றல் என்பது ஈமானிய விசுவாசம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக ஆற்றல், ஆன்மீகம் கலந்த மன வலிமை உள்ள ஆற்றல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அதிகம் பாவம் நடந்தால் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வது, நல்ல அமல்களை அதிகமாக முதலீடு செய்து கொள்வது மறுமைக்காக, அதுதான் சக்தி, அதுதான் ஆற்றல். வெறும் உடம்பை வளர்ப்பவர்கள் அல்ல என்பதை ஆணித்தரமாக சொல்லி, மனரீதியாக வலிமை உள்ளவர்கள் தான் அதுக்குட்படுவார்கள் சொல்லி, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு புத்திமதி தன்னுடைய சமூகத்தாருக்கு, ஹூது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன புத்திமதி, என்னுடைய சமூகத்தார்களே, உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் பச்சாதாபப்பட்டு உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதுக்கு பின்னால் அந்த பாவங்களை செய்யாமல் தவிந்து கொள்ளுங்கள். அந்த பாவங்களின் பக்கம் மிரட்டுப்பாங்க, தௌபா செய்யுங்கள், மீளுங்கள். இந்த 2 தன்மைகள் மூலம், அமல்கள் மூலம், செயல்கள் மூலம் உங்களுக்கு 2 பாக்கியங்கள். ஒன்று, வானிலிருந்து தாராளமாக தேவைக்கேற்றவர் அல்லாஹ் மழையை பொழிவிப்பான். நீர்வளம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நீர்வளம் மாத்திரமல்ல, உங்களுடைய சக்தியை, உங்களுடைய ஆற்றலை இன்னும் அல்லாஹ் விஸ்தரிப்பான். பாருங்கள், தௌபாவும் இஸ்திக்பாரும் மழையை இறக்கும், வறட்சி இருக்காது, பஞ்சம் இருக்காது, நல்ல காலநிலையாக இருக்கும், தேவைக்கேற்றவாறு. அந்த மழை நீரின் மூலமாக முளைக்கின்ற பயிர் பச்சைகள், தாவரங்கள், தானியங்கள், அல்லாஹ்வுடைய ஆகாரங்கள், நம்முடைய உடல் சக்தி, அதை உண்டு சக்தி பெற்று ஆன்மீகத்துறையை நம்மளை ஈடுபடுத்துகின்ற பொழுது உடல் வலிமை, ஆன்மீக வலிமை 2ம் சேர்ந்து கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சூரா ரூம் 54 மீண்டும் அந்த ஆயத்துக்கு வருகிறார்கள். கடைசியாக வயோதிப பருவம் 3வது கட்டம். அது உண்மையிலே அப்படி வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நுட்பம், இறைவனின் நுணுக்கத்தினால் கடந்து செல்லும். அவனுடைய நிர்வாகம், சிறுபராயம் என்ற பலகீனம், வாலிபம் என்ற வலிமை, மீண்டும் வயோதிபம் என்ற இயலாமை. எனவே உடம்புகள் பலகீனப்படும், சோர்வடையும், சக்திகள் குறையும், முடிகள் நரைக்கும், அதே போன்று எலும்புகள் எல்லாம் முக்கி போய்விடும். வயோதிப பருவம் அல்லாஹ்வை, இறைவனை சந்திக்க மரண நேரம் நெருங்கும். எப்பொழுதுமே அந்த வாலிபராக இருந்த திடகாத்திரமானவர் வயோதிபராகினால் நரைமுடி தென்படும். எப்பொழுதுமே அவருடைய பார்வையை விட்டும் உலக ஆசைகள், உலக கவர்ச்சிகள் எல்லாம் மறைந்துவிடும். அது அவருக்கு எப்பொழுது மறுமை வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்ற சிந்தனை வாழ்வார். எனவே அது வாலிப பருவத்திலே உலக ஆசைகளிலே என்ஜாய் பண்ணியவர் வயோதிபமாகி நோயாளியாகி இயலாதவராகி விட்டால் அந்த ஜொலிகளை, என்ஜாய்களை பண்ணுவதற்கு எதிர்பார்க்க மாட்டார். எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது இறைவனை சந்திப்பது, இறைவனிடம் சேருவது என்ற ஒரு கட்டமும் வரும். அதுதான் வயோதிப பருவம். அப்பொழுது கடந்த காலத்தை எப்படி அமைத்து கொண்டாரோ, இந்த நிகழ்காலம், சமகாலம் அவருக்கு அதுக்கேற்றவாறு அமையும். வாலிப பருவத்தை எப்படி கழித்தாரோ, வயோதிப பருவத்தில் அதை அறுவடை செய்வார். வாலிப பருவத்தில் விதைத்ததை வயோதிப பருவத்தில் அறுவடை செய்வார். எனவே கடந்த காலத்தை வீணாக்கியவர்
வயோதிப காலத்திலும் கை சேதத்தோடு தான் வாழ்ந்து கை சேதத்தோடு மரணிப்பார் என்று சொல்லிவிட்டு என்னுடைய கூட்டம் அறியக்கூடாதா? உலகம் என்பது அது கடந்து செல்லும் ஒரு பயணி கடந்து செல்கின்ற ஒரு ஊர் போன்று கடந்து செல்லும் இடம். அது எப்பொழுதும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு, பொதுவாக இந்த நரைமுடி என்பது உங்களுடைய அல்லாஹ் பக்கம் மீளுங்கள் என்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு சிக்னல், மௌனமான ஒரு தூது, மௌனத்தூது. முடி நரைத்து விட்டால் நமக்கான இறை தூது வந்திருக்கிறது, தயாராக மரணத்துக்கு தயாராக, அல்லாஹ் பக்கம் மீள தயாராக என்று சொல்லி ஒரு எப்படி தௌபா செய்ய வேண்டும், அந்த பாவ மீட்சி பெற வேண்டும், தன்னை தானே சுய விசாரணை செய்ய வேண்டும், சுயமாக தன்னுடைய நிலைமையை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம நம்முடைய விடயங்களை உணர்ந்து முன்னேற நம்முடைய தவறுகளை பற்றி சிந்தித்து நலவுகளை பற்றி சிந்தித்து கூட்டிக் கொள்ள வேண்டும். தவறுகளை ப்ளஸ்ஸுகளை நிறைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும், குறைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் பக்கம் நெருங்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு, வாழ்க்கையின் இறுதி சந்தர்ப்பம் அந்த பருவம். எனவே அது கடந்த காலம் இருக்கின்றவற்றை அலங்கரித்து இறைவனை சந்திப்பதற்கு தயாராக வேண்டிய ஒரு கட்டம். எனவே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், வயோதிபம் என்பது நான் வயோதிபனாகிவிட்டேன், என்னால் என்றும் முடியாது என்று பின்னாகின்ற ஓய்வெடுக்கின்ற காலம் அல்ல. உங்களாலும் மன வலிமை இருந்தால் சாதிக்க முடியும். வயோதிபம் உடம்பில் இருக்கும், ஆனால் மனசு திடகாத்திரமாக இருக்கும், சாதிக்க முடியும். எனவே புதிய ஒரு வாழ்க்கை கட்டத்தை வயோதிப பருவத்திலும் உங்களால் பயணிக்க முடியும் என்று. நான் வயசாளியாகிவிட்டேன், என்னால் ஒன்றுமே முடியாது, நான் ஒன்றுக்கும் உதவாக்கிறேன் என்று நீங்கள் உங்களை தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்கக்கூடாது. சாதித்த வயோதிபர்கள் மன வலிமை இருந்தால்தான் சாதித்திருக்கிறார்கள். எனவே மன வலிமை, அனுபவம் உங்களிடம் இருக்கிறது. வாலிபர்களிடம் அறிவு இருக்கும், உங்களிடம் அனுபவம் இருக்கும். உங்களுடைய அனுபவத்தால் சாதிக்கலாம். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து சமூகத்தை நீங்கள் எழுச்சி பாதையில் கொண்டு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு இறுதி கட்டத்திலே முதலாவது ஹுத்பாவிலே வயோதிப பருவம் என்பது எப்பொழுதுமே சக்சஸான வெற்றிகரமான பாதைக்கு ஒளி விளக்கு தான் வயோதிப பருவம். அவர் சக்சஸ் ஆகிவிட்டார் என்பது விளங்கும் அவருடைய வயோதிப பருவத்திலே. வாலிப பருவத்திலே அந்த தீட்டிய திட்டங்கள், வாலிப பருவத்திலே தீட்டிய முன்திட்டங்கள் வயோதிப பருவத்திலே ஒளி வீசும். அங்கு முன்னேற்பாடாக செய்த விடயங்கள் வயோதிப பருவத்திலே பிரகாசிக்கும் என்று சொல்லிவிட்டு, காலாகாலம் ஒவ்வொரு தலைமுறைகளிலும் இந்த விடயம் எழுதப்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் அடிப்படை. லட்சிய பயணம் வேண்டும். எப்பொழுதுமே தூர நோக்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் திடகாத்திரமான மன வலிமை உள்ளவர்களாக, நல்ல பிரயத்தனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாதிப்பதற்கு, அபிலாசைகளை அடைவதற்கு, மேலெண்ணங்களை அடைவதற்கு, மேலெண்ணங்களை பகல் கனவுகளாக மாற்றாமல் அந்த கனவுகளை நிஜமாக மாற்றுவதற்கு நம்மால் முடியுமான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, வாலிப பருவத்தில் இப்படி செயல்பட்டால் வயோதிப பருவத்தில் அவருடைய பணி நிற்காது, அவருடைய பணி ஸ்தம்பிதம் அடையாது, அவருடைய சேவைகள் தொடரும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய உதவியோடு தொடர்போடு நம்பிக்கையோடு இந்த விடயங்கள் நடைபெற வேண்டும். ஈமானிய விசுவாசமான அந்த ஒளியிலே அது பயணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அழகான ஒரு ஹதீஸ், நபிமொழி, மறுமை நாள் வந்தாலும் உலகம் அழிகின்ற தினத்தில் உங்களுடைய ஒருவரில் கையிலே ஒரு என்ன மரச் செடி இருந்தால், எப்படியான ஹதீஸ் பாருங்கள், இஸ்லாமிய வழிகாட்டல். மறுமை நாள் என்று உலகம் அழிகிறது, ஆனால் அன்று உங்களுடைய ஒருவருடைய கையிலே ஒரு செடி இருந்தால் அந்த செடியை நாட்டிவிட்டு தான் எழும்ப வேண்டும். உலகம் அழிகின்ற நாளில் கூட கையில் இருக்கின்ற செடியை நட்டிவிட்டுத்தான் எழும்ப வேண்டும். தூர நோக்கு என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸோடு முதலாவது ஹுத்பாவை இஸ்திக்ஃபாரோடு துஆவோடு முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை சுருக்கமாக ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக வாலிப பருவம், அதேபோல் சிறுபராயம், வாலிப பருவம், அதுக்கு விளையினம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட பருவம். அது ஒரு மனிதனுடைய 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுள் காலத்திலே உள்ள ஒரு பருவம். அதை விட தாண்டுவது மிக குறைவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படியான காலகட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும். மறுமை வாழ்க்கை தான் உறுதியானது, இம்மை நிரந்தரமல்ல, தற்காலிகமானது. எப்பொழுதுமே நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும், சமநிலை பேண வேண்டும், துனியாவுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், மறுமையுடைய பணிகளிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், முதலீடு செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வரையறுக்கப்பட்ட ஒரு காலம். சந்தர்ப்பங்கள், நமக்கு அவகாசங்கள் தவறினால் கிடைக்காது, காலங்கடந்த ஞானமாகிவிடும். எனவே எப்பொழுதுமே
ஆயுளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாழ்நாளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், நல்ல மல்களிலே நற்செயல்களிலே உங்களுடைய ஆயுளை கழித்துக் கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர் நீண்ட ஆயுள் கிடைத்து நற்கர்மங்கள் புரிந்தவர். நீண்ட காலம் வாழ்கிறார், நற்கர்மம் செய்கிறார், நல்லவராக வாழ்கிறார். மக்களிலே கெட்டவர், தீயவர், நீண்ட காலம் வாழ்கிறார், செயல்கள் எல்லாம் கெட்டது. நீண்ட காலம் வாழ்கிறார், கெட்ட செயல் செய்கிறார், தீமைகள் செய்கிறார். திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸலவாத்தோடு துஆவோடு அந்த ஹதீஸோடு அழகான வாழ்க்கை பயணத்தை இரத்தின சுருக்கமாக முன்வைத்த அந்த பிரசங்கத்திலிருந்து ஹத்தீப் சுபைத்தி ஹஃபிதுல்லாஹ் விடைபெறுகிறார்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.